என்னதான் ட்ரெண்டிங் மியூசிக் டைரக்டர் இவங்க 2 பேராக இருந்தாலும் ஜிப்ரானுக்குன்ட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அதில் நானும் ஒருத்தன். இப்போதான் கம்பேக் கொடுக்க போறாரு. இந்த படத்துக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி எந்த படத்துல கம்பேக் கொடுக்க போறாங்க நீங்க கேட்கலாம். வெட்டுசாமி படத்துல இருந்து எனக்கு ஒரு போஸ்டரும் கிளிம்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் 7 மைல்ஸ் per செகண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அருள்நிதி அப்புறம் அமீரும் ஸ்டாரிங் பண்றாங்க. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா எம் செல்வகுமார். இவர் நிறைய படத்துல ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. கொம்பன் மருது இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இது 2வது ஃபிலிம் தான் இருக்கு. இந்த படத்தோட கிளிம்ஸா பாக்குறவருக்கு ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல நடக்கிற ஒரு டிவோஷனல் ஸ்டோரியா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வர எல்லா படத்தும் ஒரு டிவோஷனல் கனெக்ட் இருந்தே இருக்கு. அது ஏன்னு தெரியல. அது யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மெயினா சொல்ல போனா ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த கிளிம்ஸ்ல செம்மையா கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஜிப்ரான் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்க போறான்றதால ஹைப் அதிகமா இருக்கு. ஆனா ஹைப் அதை வச்சுக்க வேண்டாம். அவர் நல்லா தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. என் தரப்பே இந்த கிளிம்ஸை பார்த்தீங்க. கிளிம்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ண போயிடுங்க. அடுத்த 2 செகண்ட்